அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாவது பயான் அஸ்மா பொய் வேண்டாம். வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு நஹமதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவன் மீது நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் நரகுணத்தின் தாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நாதாக்கள் நல்லவர்கள் மீதும் குறிப்பாக இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நின்று விட்டுமாக. ஆமீன். எனது பேர் அஸ்மா ஃபாத்திமா. நான் இங்கு பொய் பேசுவேன், தீமையை பற்றி பேச வந்துள்ளேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் பேசும் பொய் அல்லாஹ்வின் கோபத்தையும் அனைத்து துன்பத்தையும் இழுத்து கொண்டு வருகிறது. இன்றைய காலத்தில் பொய் பேசுவது என்பது சர்வ சாதாரணமாக கருதப்படுகிறது. யாரிடம் பொய் பேசும் பழக்கம் இருக்கிறதோ அவர் தன் ஈமானை கரைப்படுந்து கொள்ள செய்தவர். மக்களில் உண்மை மட்டுமே பேசும் வழக்கம் குறைந்து கொண்டே போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பொய் சொல்வது எந்த நிலையிலும் அனுமதிக்கப்பட்டதல்ல. வேண்டுமென்றே சொல்வதோ அல்லது விளையாட்டாக சொல்வதோ இரண்டுமே கூடாது. உங்களில் எவரேனும் தன் குழந்தைக்கு ஏதேனும் ஒரு பொருள் கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு அதனை நிறைவேற்றாமல் விடுவதும் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஒரு மனிதன் காலையில் விழுத்தலும் போது யாரிடம் சொல்லி காரியம் சாதிக்கலாம், யாரிடம் சொல்லி தப்பிக்கலாம் என அன்றைய நாளின் அலுவலர்களை பொய்யை கொண்டு ஆரம்பித்து பிறகு இரவு படுக்க செல்லும் போது நாளைய பொழுதின் பொய்களை யோசித்தே தூங்கச் செல்கிறான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொய் பேசுபவனின் உள்ளத்திலிருந்து ஈமான் வெளியேறுகிறது. பொய் பேசும் வாய் மலக்குகளுக்கு துர்நாற்றமாக ஆகிவிடும். அல்லாஹ்வின் அருளை சுமந்து கொண்டோர் மலக்குகள் பொய் பேசின் அருகே வரமாட்டார்கள். அல்லாஹ்வின் அருளை அடையாத உள்ளம் சதாவும் கவலையிலும் விரக்தியிலும் நிம்மதியிலிருந்து தவிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் மற்றவரிடம் ஒரு விஷயத்தை சொல்லி அதை அவர் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்க சொல்லப்பட்ட விஷயம் பொய்யா இருந்தால் அது பெரும் நம்பிக்கை துரோகமாகும். ஒரு பொருளை கடையில் விசாரிக்கிறோம். கடைக்காரர் ஒரு விலை சொல்கிறார். அந்த விலைக்கு வாங்க விருப்பம் இல்லாவிட்டால் அப்படியே விட்டு வந்துவிட வேண்டும். அடுத்த தடை வந்து வாங்கிக் கொள்கிறேன் என சும்மாவதே ஒரு பொய்யையும் வாக்குறுதியையும் கூறிவிட்டு வருவது பாவமாகிவிடும். ஒரு கடையில் ஒரு பொருளை விலைக்கு வாங்க செல்லும் ஒருவர் கடைக்காரிடம் பொருளை விலையை கேட்கிறார். விலையை குறைத்து வாங்கும் எண்ணத்தில் இன்னொரு இடத்தை கூறி அங்கே குறைவான விலையில் கிடைக்கிறதே என பொய் சொல்லி பேரம் பேசினால் அல்லாஹ்வின் சமூகத்தில் அது ஒரு பொய்யாக பதிவு செய்யப்படுகிறது. உண்மையில் இன்னொரு இடத்தில் குறைவாக இருக்கிறது என்றால் அது பொய்யல்ல. இல்லாது கூறி பொருளை விற்றாலும் வாங்கினாலும் அது ஹராமாகிவிடும். பொய் பேசுவதே மரண நேரத்தில் களிமா சொல்ல தடையாக ஆகிவிடும். ஒரு பக்கம் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவால் ஓதுவதும் தொழுகையை கடைபிடித்தே கொண்டே அதை நாவால் பொய் சொல்வதும் ஈமானுக்கு மிக முரண்பட்ட விஷயமாகும். நபி தோழர் அப்துல்லா பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டில் வருகை தந்ததும் என் தாயார் என்னை அழைத்து, இங்கே வா, உனக்கு பொருள் தருகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அவனுக்கு எதை தர விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு என் தாயார், நான் அவனுக்கு பேரித்த பழம் தர விரும்புகிறீர் என்று கூறினார்கள். அப்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தாயாரிடம், நீர் எதனையாவது அவனுக்கு கொடுப்பதாக அழைத்த பின்பு கொடுக்கவில்லை என்றால் உங்கள் செயலீட்டில் அது ஒரு பொய்யாக எழுதப்பட்டுவிடும் என்று கூறினார்கள். விளையாட்டில் கூட பொய் சொல்வதற்கு அனுமதி இல்லை. அதுபோல் மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்பவனுக்கு கேடும் தோல்வியும் உண்டாகும். அவனுக்கு அழிவு காத்திருக்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். எனவே அல்லாஹ்வும் ரசூலும் எவ்வழியில் வாழச் சொன்னார்களோ அவ்வழியில் வாழ்ந்து அவனது அன்பையும் அருளையும் பெறவுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.